எல்லோருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை 13ஆம் நாளத்த பாட்டு. புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை, புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை, கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லோரும் பாவை களவு புக்கார், பிள்ளைகள் எல்லோரும் பாவை களவு புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றே, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றே, உள்ளம் சிலம்பினக்கார் ஓதரி கண்ணினாய், குள்ள குளிர உடைந்து நீராடாதே, உள்ள குளிர உடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ ஆவை நீ நல் நாளாய், பள்ளி கிடத்தியோ ஆவை நீ நல் நாளாய், கள்ளம் தவிர்த்து கலந்தெலோரே பாவாய், கள்ளம் தவிர்த்து கலந்தெலோரே பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை. அப்போ பகாசுரங்கிற ஒரு அசுரன் பட்சி ரூபம் எடுத்துட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடப்பட்ட இடம், அதாக்கும் அந்த பாவை களம்னு வருது பார்த்தீங்களா. பாவை களம்ங்கிற இடம் களம்னா ஒரு விளையாடுற ஒரு கிரவுண்டு, பாவைகள்லாம் விளையாடப்பட்ட ஒரு கிரவுண்டு. அதாவது இந்த எதை சொல்லுவோம் நம்ம, நெற்களம் போர்க்களம் மாதிரி பாவைக்களம். அந்த இடத்துல குழந்தைகள்லாம் அவ கொக்கு மாதிரி வேஷம் போட்டுண்டு மேல வெள்ளை துணிலாம் போட்டுண்டு விளையாடுறான். இத பார்த்துட்டு இந்த பகாசூரன் மொல்லா கொக்கு வேஷம் போட்டுண்டு அந்த பட்சி ரூபத்துல வந்த உடனே பகவான அந்த பட்சி ரூபத்துல வந்த உடனே அந்த கொக்கு பட்சி நினைச்சுட்டு இந்த குழந்தையெல்லாம் அந்த பட்சி கிட்ட போறது. இப்ப அவன் கொத்தறதுக்கு வரான். அப்ப இந்த பகவான் நேர ஓடி அந்த புள்ளியின் வாய் கீண்டானே அந்த வாயை அப்படியே கீறி களைஞ்சுடுற, கிள்ளி களைந்தானே. அந்த அப்படிப்பட்ட பகவான கீர்த்திமை பாடி போய் அப்படிப்பட்ட பகவான பாடணும் சொல்லிட்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், அப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பாவை களத்துல போய் பாடுறலாம். அப்படி வெள்ளி எழுந்துடுறது, யாழன் உறங்கி போயிடுறது அப்படிங்கிறார். அப்ப குளிர குடைந்து நீராடாது, அதாவது குளிர குளிக்கணும், சும்மா குளிக்கப்படாது. அந்த மார்கழி மாசத்துல தண்ணி எல்லாம் நல்ல ஜில்லுண்டு தான் இருக்கும், காலம்பர பனி கொட்டும். ஆனாலும் நல்ல குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். அப்பதான் உங்களோட சூடெல்லாம் உடம்புல உள்ள கோபிகள்லாம் விரகதாபத்தால ரொம்ப சூடா இருப்பா, கண்ணன் மேல விரகதாபத்தால. அப்ப அந்த சூடெல்லாம் போனோம்னா குளிர குளிக்கணும் அப்படிங்கிறார். அப்படி பாவை நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்த்து கந்து, ஒண்ணுமே நல்ல இதாயிட்டு போய் எல்லாம் பேசாதைக்கு கள்ளம் தவிர்த்து கலந்தேனோ எம்பாவாய். அப்ப எல்லாரும் எழுந்திருப்போம் அப்படிங்கிறார்.